சரி சரி பயப்படாத. பாத்தியா, எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு அணைஞ்சு போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தாயத்து தான். தெய்வமா அப்போ கூட வந்தது தேவிமா இல்லையா, நாகமா? அந்த தாயத்து ஏய் நாகராணி, நீ எங்க இருக்க? என் ஹஸ்பண்ட் சார விட்டுரு. ஏய் எங்க இருக்க? வரமாட்ட? என் சூர்யாவை விட்டுரு. இல்ல இந்த புத்தோட சேர்த்து உன் புருஷன் உடலையும் எரிச்சிருவேன். ஏய் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வரமாட்டல்ல? ஹெல்ப், காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
சூர்யாவை கொலை பண்ண வந்த இச்சாதாரி நாகமா? அவர் என்ன பாவம் பண்ணாரு? அவர் ஒரு அப்பாவி. அவர் யாருக்கும் கெடுதல் நினைக்கிறவரே கிடையாது. ஏய், சும்மா அவனை பத்தி என்கிட்ட பேசாத. இன்னைக்கு நான் என் கணவனை இழந்து அலையறேன்னா அதுக்கு காரணம் அந்த சூர்யா தான். அவனை கொல்லாம விட மாட்டேன். ஏய், நீ கொல்றதுக்கு அவர் யாரோ ஒருத்தர் கிடையாது, என்னோட புருஷன். அவர் கூட வாழ்றதுக்காக அந்த யமன் கிட்டயே போராடி வந்திருக்கேன். நீ அவரை கொல்ல விட்டுருவனா? முதல்ல உன் புருஷ சாவுக்கு அவர் காரணமே கிடையாது. அவர் கூட இருந்தவங்க பொய் சொன்னதுனால்தான் உன் புருஷன் செத்தாரு. அத புரிஞ்சுக்காம நீ அவரை சாகடிக்கணும்னு கோவமா இருக்க. அது தப்பு. உன் புருஷன் இறந்தது மனசுக்கு வருத்தமான விஷயம்தான். அதுக்காக சூர்யாவை பழி வாங்கணும்னு நினைச்ச, அது தப்பு. திரும்பவும் சொல்றேன், இதையே கடைசியும் முதலுமா வச்சுக்கோ. இன்னொரு தடவை சூர்யாவை பழி வாங்கணும்னு வந்த, நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கே மரண பயத்தை காட்டிட்டல. மறுபடியும் உன்னை இந்த பொத்த நெருங்க விடாம செஞ்சு உன் புருஷனை பழி வாங்குற. அப்படி பண்ணலன்னா நான் நாகஜோதி இல்ல. சிஸ்டர், நாக்ஸ் தேவியா மாதிரி நம்ம மாப்பிளைய கூட்டிக்கிட்டு போனா டார்கெட்ட ஃபினிஷ் பண்ணாளா இல்ல வழக்கம் போல கோட் அவுட் நிக்கறாளான்னு தெரியலையே சிஸ்டர். முதல்ல வாய ஃபெனாயில் ஊத்தி கழுவு. வாயில நல்ல வார்த்தையே வராது உனக்கு, முட்டாள். சிஸ்டர், நான் என்ன இல்லாதது பொல்லாததையா சொல்றேன்? இது வரைக்கும் நடந்ததை எல்லாம் மலரும் நினைவுகள் மாதிரி இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. மாறி 1ல ஆரம்பிச்சு 2.0 வரைக்கும் எத்தனை தோல்விகளை நாம சந்திச்சிருக்கிறோம். ஏய், உன்னை எதுவும் நான் பேச சொல்லல. வாய முடிக்கிட்டு அமைதியா இரு. இல்ல இருக்கிற டென்ஷனுக்கு அப்படியே வாயிலேயே குத்துவேன். உண்மை என்னைக்கு ஊமையா தான் இருக்கணும் போல இருக்குது. சிஸ்டர், நம்ம மாப்பிளைய விடுங்க சிஸ்டர். இந்த இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்ல ஓடுற மாதிரி அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுனா அவ எங்க போனா? புருஷனை காப்பாத்துறதுக்கு அவ என்ன பண்ணா? ஒண்ணும் புரிய மாட்டாங்குது, தெரிய மாட்டாங்குதே சிஸ்டர். ஐயோ, அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. என்ன பண்றது? யார்கிட்ட கேக்குறது? ஒண்ணுமே புரியல. சிஸ்டர், எனக்கு என்னவோ மாப்பிளை வந்துட்டானோன்னு தோணுது. அவளோட கார் சத்தம் தான் கேக்குது. வந்துட்டான், வந்துட்டான், உயிரோட வந்துட்டான். என்னாச்சுப்பா சூர்யா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லம்மா. சிஸ்டர், நான் சொன்ன மாதிரியே நம்ம நாக்ஸ் கோட்டை விட்டுருச்சு. மாப்பிள உயிரோட வந்துட்டான் பாருங்க. ஐயோ, என்ன பண்றது? ஆமா, சூர்யா வந்துட்டான். நாகஜோதி என்னானா? சூர்யாவுக்கு நாகஜோதி விஷயம் தெரிஞ்சிருக்குமா? இவ்வளவு பதட்டமா மாடி ரூமுக்கு போறானே. ஐயோ, ஒண்ணும் புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது சிஸ்டர். கழுகு கத்திக்கிட்டு போயிடுச்சு போல இருக்கு நம்ம நீ நாக்ஸ். வாய மூட. ஐயோ, எனக்கே டென்ஷனா இருக்கு. தேவி அம்மா இங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப தேவி அம்மா உருவத்துல வந்து என்ன வெளியே கூட்டிட்டு போனது கண்டிப்பா நாகம்தான். சும்மா இரு. சிஸ்டர், போலீஸ் ஜீப் அந்த சத்தம் கேக்குது. அந்த துர்காவும் வந்துட்டா. நம்ம நாக்ஸ மட்டும் காணும் சிஸ்டர். என்ன சிஸ்டர், நம்மள பார்த்து முறைச்சிட்டு வேகமா போறா? தெரிஞ்சு போச்சு. நாகஜோதி வந்தாதான் என்னன்னு தெரியும். வருமா இல்ல கழுகோட வாயில இருக்குமா? சூர்யா, சூர்யா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். வேற எதுவும் பிரச்சனை இல்ல. ஆமா, நீ ஏன் அப்படி கேக்குற? உனக்கு ஏதாவது தோணுச்சா?
நான் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். தேவிமா ரூபத்துல ஒரு பாம்பு என்னை வெளியே கூட்டிட்டு போய் என் கையில நீ கட்டின கயிறை கழட்ட வச்சிருச்சு. என்னை வேற கொல்ல பார்த்துச்சு துர்கா. உன் கையில கட்டி இருக்கிற கயிறை கழட்டி வீசு. அப்பதான் உன்னால உள்ள வர முடியும். என்னை காப்பாத்த முடியும். எல்லாமே எனக்கு தெரியுங்க. அதனால்தான் நான் உங்க கையில சித்தர் கொடுத்த கயிறை கட்டி விட்டுருக்கேன். இப்ப கூட சித்தர் சொன்ன மாத்து வழினாலதான் உங்க உயிரை காப்பாத்த முடிஞ்சது. நீ என்ன சொல்ற துர்கா? அதனால்தான் நீங்க தப்பிச்சு வர முடிஞ்சது. அந்த அந்த நாகை என்னதுக்கு பழிவாங்க துடிக்குது? நான் அதுக்கு என்ன கெடுதல் பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எந்த கெடுதலும் பண்ணலங்க. ஆனா நீங்க கெடுதல் பண்ணதா அந்த நாகம் நினைச்சிட்டு இருக்கு. எனக்கு புரியல துர்கா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்காக இடம் வாங்கி அதை சுத்தம் பண்ணும்போது என் அம்மாவும் என் மனைவி மாறியும் அதை தெய்வமா நினைச்சு கும்பிட்டு இருந்தாங்க. அதனால அதை அப்படியே விட்டுருங்க சார். எனக்கு என்னமோ உள்ள பாம்பு இருக்கிற மாதிரி தெரியல சார். எந்த உயிரும் இல்லைன்னா நீங்க இடிச்சுட்டு வேலையை பாருங்க. ஓகே சார். ஆனா அந்த புத்துக்குள்ள ஒரு ஜோடி பாம்பு வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அந்த புத்தை இடிக்கும் போது அங்க வாழ்ந்த ஆண் பாம்பு செத்து போச்சு. செத்து போன அந்த ஆண் பாம்போட ஜோடியான அந்த பெண்ணாகும் தான் உங்களை பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கு. ஆண் பாம்பு சாகிறதுக்கு உண்மையிலே நான் காரணம் இல்லையே. அது எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த பெண்ணாகத்துக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் புரியல. அந்த பாம்பு கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த தான் நான் போராடிட்டு இருக்கேன். நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த இச்சாதாரி நாகம் எந்த உருவத்துல வேணாலும் உங்களை நெருங்க பார்க்கும். ஏற்கனவே எங்க அம்மா உருவத்துல வந்தது. இப்போ தேவி. அடுத்தது யாருன்னு தெரியல. ஏதாவது ஒரு வகையில உங்களை ஏமாத்தி நீங்க கையில கட்டியிருக்கிற இந்த தாயத்தை கழட்ட முயற்சி பண்ணும். எக்காரணத்தை கொண்டும் தயவு செஞ்சு உங்க கையில கட்டியிருக்கிற இந்த கயித்தை மட்டும் கழட்டிடாதீங்க. இது கயிறு தான். ஆனா உங்க உயிருக்கு பாதுகாப்பு வளையும். ஈஸ்வரி அப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு ஒண்ணுனா மாறிதான் இப்படி துடிச்சு போவா. என் உயிருக்கு ஆபத்து வருதுன்னா அவ உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன ஓடி வந்து காப்பாத்துவா. மாறி இடத்துல இருந்து இப்ப நீ என்ன காப்பாத்திட்டே இருக்க. உங்களுக்கு ஒண்ணுனா நான் தான் முதல்ல ஓடி வருவேன். ஏன்னா நீங்க தாலி கட்டின பொண்டாட்டினா. சரிங்க, நீங்க இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. ஃப்ரீயா விடுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யார் சொன்னாலும் எந்த சூழ்நிலையிலையும் கையில இருக்கிற இந்த கயத்தை மட்டும் கழட்டிடாதீங்க. சிஸ்டர் வரா வரா வரா. யார் மூலமா அந்த நாகம் இந்த வீட்டுக்கு வருது? எப்படி வருது? ஒண்ணுமே புரியலையே. தாரா சங்கர பாண்டியனான்னு தெரியல. அவங்க 2 பேரும் வீட்லயே தான் இருக்காங்க.
அந்த நாகஜோதி அவதான் புதுசா வந்தவ. காலையில இருந்து வீட்லயே இல்லையே. துர்கா, ஏன் டல்லா இருக்க? காஃபி போட்டு எடுத்து வரட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா, இந்த நாகஜோதி எங்க? அவ காய்கறி வாங்க மார்க்கெட் போயிருக்கா. ஏன், என்னாச்சு துர்கா? இல்ல, காலையில இருந்து காணுமே, அதான் கேட்டேன். இங்க மார்க்கெட்ல காய்கறி விலை அதிகமா இருக்கும்னு கோயம்பேடு மார்க்கெட் போனா கொஞ்சம் சீப்பா கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஒருவேளை கோயம்பேடுக்கு கிளம்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்பாடா. ஓ அப்படியா? சரிம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி துர்கா. போயிட்டு வரேன். சிஸ்டர், அந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்ம நான்ஸ் மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே அவ்வளவுதான். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. லைட்டா இப்பதான் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால நாகஜோதி கிட்ட சொல்லி இனிமே இவகிட்ட கேர்ஃபுல்லா இருக்க சொல்லணும். ஆமா சிஸ்டர், போலீஸ்காரங்கள்லாம் டவுட் வந்துட்டா சும்மா இருக்க மாட்டாங்க. இத துருவ ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, நீங்க தான் மாட்டிக்குவீங்க. சே, நாகஜோதி ஏன் இன்னும் வரல? அவளுக்கு என்னாச்சு? ச்சே, ஒண்ணுமே புரியலையே. வர வர என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல மாதிரி. எனக்கு ஒண்ணுனா நீ தான் துடிச்சு போவ. ஒன்ன மாதிரியே துர்காவும் எனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து காப்பாத்துறான். என் குழப்பத்துக்கு ஒரு விடை கொடு மாதிரி. ஐயா, நீங்க சொன்னபடியே செஞ்சு அந்த நாகத்துக்கிட்ட இருந்து என் கணவர் உயிரை காப்பாத்திட்டேன். என் தாலியை காப்பாத்தி கொடுத்த உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஐயா. நன்றியை எனக்கு சொல்ல வேணாமா, அந்த அம்மனுக்கு சொல்லு. அந்த அம்மன் தான் தற்காலிகமா உன் கணவரோட உயிருக்கு வந்த ஆபத்தை நீக்கிருக்கு. ஆனா இது நிரந்தரம் இல்லம்மா. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? உன் கணவரை பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்குது சாதாரண நாகம் இல்ல, அது ஒரு இச்சாதாரி நாகம். அந்த நாகம் தன்னோட கணவருக்கு உயிர் கொடுக்கறதுக்காக உன் கணவரோட உயிரை பறிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ, நீ உன் கணவரோட உயிரை காப்பாத்த துடிக்கிற மாதிரி அந்த நாகம் இறந்து போன தன் கணவருக்கு உயிர் கொடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த நாகம் உன் கணவர் உயிரை பறிக்க எந்த எல்லைக்கும் போகலாம். அந்த நாகத்துக்கிட்ட இருந்து என் கணவர் உயிரை காப்பாத்த ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கய்யா. அந்த இச்சாதாரி நாகத்துக்கிட்ட இருந்து உன் கணவர் உயிரை காப்பாத்தணும்னா அந்த பாம்போட பாதுகாப்புல இருக்கிற தெய்வ சக்தி உள்ள வைரத்தால தான் முடியும். அந்த வைரத்தை எடுக்க ஏதாவது வழி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நாகத்தோட பாதுகாப்புல இருக்கிற அந்த தெய்வ சக்தி உள்ள வைரத்தை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. என் கணவர் உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை அந்த வைரத்தால தான் காப்பாத்த முடியும்னா எப்பாடு பட்டாவது அந்த வைரத்தை நான் கொண்டு வந்துடுறேங்கய்யா. என்ன பண்ணா அந்த வைரத்தை எடுக்க முடியும்னு சொல்லுங்க. வைரத்தை எடுக்கிறது முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் உன் கணவர் உயிரை அந்த நாகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறது தான். ஆமாங்கய்யா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏற்கனவே அந்த நாகம் என் அம்மா உருவத்துல வந்து என் கணவர் உயிரை எடுக்க பாத்துச்சு. இப்போ என் குழந்தை உருவத்துல வந்து என் கணவர் உயிரை எடுக்க பாத்திருக்கு. அந்த நாகம் இப்படி ஒவ்வொரு தடவையும் என் வீட்டுக்குள்ள வந்து என் கணவரை வெளியே அழைச்சிட்டு போயிருக்கு. அப்போ அந்த நாகம் என் வீட்டுக்குள்ளதான் இருக்கா? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அத என்னால உறுதியா சொல்ல முடியாதுமா. ஆனா அந்த இச்சாதாரி நாகம் நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் கணவனுக்கு உயிர் கொடுக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போகும். அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும்.